சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தொடர்ந்த அந்த ரிட்டு வழக்கு, அதை தொடர்ந்து இடைக்கால ஜாமீன், பழைய கதையெல்லாம் போனோம். இப்ப நம்ம அவர் பேசவே கூடாதுன்னு இருக்காங்க, ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை அப்படிங்கிறது நேத்து 11:30 மணிக்கு 5ஆம் நம்பர் நீதிமன்றத்துல வந்துச்சு. வேல்முருகன், நீதிபதி வேல்முருகன் ஜோதிராமன் அவர்களோட அமர்வுல தான் இது வந்துச்சு. கடைசியா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீதிபதிகள் இதை மட்டும்தான் எல்லா மீடியாவும் பரப்பிட்டு இருக்காங்க. என்னென்ன ஜாமீன் நிபந்தனைகளை மீறினா போலீஸே அரெஸ்ட் பண்ணிடலாம், நாங்க உட்காந்துக்கிட்டு சவுக்கு வீடியோ எல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு இருக்கிற வேலையை செய்வே நேரம் பத்துல, நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஜாமீன் நிபந்தனை மீறினா, கைது சரியா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கோ. அப்ப கைது சரியா இல்லையாங்கிறதுக்கு மறுபடியும் சவுக்கு வீடியோ தானே பார்க்கணும், அதை முன்னாடியே பார்த்துருந்தா இந்த பிரச்சனைக்கு வேலை இல்லைல்ல. பட் ஓகே, இதை மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வி ராகவாச்சாரி சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதோடு யூடியூபில் அவரது பேச்சுக்களால் எரிச்சல் அடைந்த போலீசாரின் தூண்டுதலின் பெயரிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. சட்டவிரோத போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவரை பற்றியே சவுக்கு சங்கர் பேசினார். சூளைமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஹரிச்சந்திரன் என்பவர் மீது ஜனவரி 26, 2025 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யார் இந்த ஹரிச்சந்திரன்? இந்த 94,000 கூகுள் பேல பணம் அனுப்பிச்சாப்லையே, இவர் சட்டவிரோதமா போதைப் பொருள் விற்பனை செய்யறார் அப்படின்னு இதே போலீசார் தான் இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதை கவனிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு மதுக்கடை தொடர்பான புகாரின் கடைசி 7 வரிகளை படிக்குமாறு மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியதோடு குற்றம் சாட்டப்பட்ட 14 வாடிக்கையாளர்களுக்கு கோகைன் விநியோகிப்பதில் ஈடுபட்டதாக கூறுகிறார். யாரு? இந்த லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ்ல நடந்த சண்டை இது. அடுத்து, அது தொடர்பாக பேசியதை கொண்டே புகார்தாரர் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்ததாக ராகவாச்சாரி அவர்கள் குறிப்பிட்டதோடு புகாரில் நீதிமன்ற உத்தரவை பெற்றதன் மூலம் பார் சீல் நீக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார். உண்மையில் அவரது ரிட் மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. நீங்க நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த ஹரிச்சந்திரன் பாரை போலீஸ் சீல் வச்சுட்டாங்க. ஆனா எப்படியோ மறுபடியும் ஓபன் பண்ணி நீங்க மறுபடியும் பார் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு பேசினாப்லையா. இந்த பாரை சீலை ஓபன் பண்ணாரு. ஆனா கோர்ட் இந்த பாரை ரிலீஸ் பண்றதுக்கான ரிட் மனுவை தள்ளுபடி பண்ணிருக்கு. இவர் எப்படி ஓபன் பண்ணாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினாரு. இதுதான் அவங்களுக்கு காண்டு. பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு சவுக்கு சங்கருக்கு டிசம்பர் 26, 2022 இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சிலையிலிருந்து வெளியேறியவுடன் டிசம்பர் 28, 2025 அன்று அதே நபரிடமிருந்து மற்றொரு புகாரை பெற்றுள்ளார்கள். நீதிமன்ற இடைக்கால ஜாமீன் கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்தே போலீசார் இன்னொரு புகார் வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது பழைய கேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கு. ஹெல்த் கிரவுண்ட்ஸ் அடிப்படையில நாங்க புதுசா புகார் வாங்குறோம், ஜாமீன்ல வெளியில மறுபடியும் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு கைது செய்வோம், அதற்கான தேவையை உருவாக்குவோம், அதுக்கான பிம்பத்தை உருவாக்குவோம். இதுதான் போலீசாரோட வேலை. 2வது புகாரில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இடைக்கால ஜாமீனை திரும்ப பெறுவதற்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. நாம சொன்னது அவரு, அதாவது இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணணுங்கிறதுக்காக அடுத்தடுத்து புகார் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது சவுக்கு வெளியில இருந்தா சாட்சிகளை மிரட்டுவாரு, மறுபடியும் சட்டவிரோத செயல்களை செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணும். டிசம்பர் 27 சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் டிசம்பர் 28 அன்று சாட்சிகளை சேதப்படுத்தியதை போல் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்க சாட்சியை கூப்பிட்டு டேய் பிச்சிருவோம் அப்படின்னா பேசினாரு, அப்படி கிடையாது இல்ல. இவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. சவுக்கு சங்கரின் வீடியோக்களை பார்க்க முடிந்தால் சட்டவிரோதங்களுக்கு எதிராக அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டது தெரியும். ரிட் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போது சீல் வைக்கப்பட்ட பார் எவ்வாறு ஓபன் ஆனது? சவுக்கு வீடியோ எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்கணும் தான் சவுக்கு பேசியிருக்காப்ல. ஒரு ரிட் மனு தள்ளுபடி பண்ணிடுச்சு, ஒரு பாரை சீல் வச்சாச்சு, ரிட் மனு கோர்ட்ல போய் தள்ளுபடி ஆயிடுச்சு. பட் எப்படி அந்த பாரை திறந்தான்? நியாயமா அவனை தானே பிடிச்சி உள்ள போடணும். தப்பு செஞ்சவனை விட்டுட்டு அவன் தப்பு செய்யறான் அவனை பிடிங்கயா அப்படின்னு சொல்றவங்களை நீங்க வழக்கு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறதா இந்த வாதத்தோட ஒரு சாராம்சம். அதே மாதிரி ஒரு நபரிடமிருந்து காவல்துறையினர் ஒன்றன் பின் ஒன்றாக பலமுறை புகார்களை பெற்று சவுக்கு சங்கரின் இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளார்கள். பல பொய்யான குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் ஏற்றுக்கொண்டால் உயர்நீதிமன்றம் அதிகாரமற்றதாக மாறிவிடும்.
போலீஸாரு சௌரியத்துக்கு போய் விழுவாங்க, இஷ்டத்துக்கு பொய் கேஸ் போட்டு கொண்டு வருவாங்க. ஒருத்தரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கும் போவாங்க. அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீதிமன்றம்னு ஒண்ணு தேவையே இல்லை, அதிகாரம் பற்றதாயிடும். போலீஸ் நினைச்சா யார வேணாலும் பிடிச்சி உள்ள வச்சுக்குவாங்க, அதுக்கு எதுக்கு கோர்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இதை விட என்ன கேட்க முடியும்? அதே மாதிரி அர்னாப் கோஸ்வாமி வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை போல அதன் ரிட் அதிகார வரம்பை பயன்படுத்த முடியும் என்றும் ராகவாச்சாரி வாதிட்டார். கோஸ்வாமியோட கேஸ இதுல டீகோட் பண்ணியிருக்காரு. தன்னை தகர்க்க முயற்சி நடந்ததாக மட்டுமே கூறியதாகவும் அவர் எவருக்கும் எதிராக பேசவும் இல்லை. இதான ஃபேக்ட். சவுக்கு இண்டிவிஜுவலா இவங்க யாருக்கு எதிராகவும் பேசலையே, தன்னோட வழக்கு அது எப்படி புகார் கொடுக்கப்பட்டுச்சு, யார் யாரு அதன் பின்னணியில இருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா பேசியிருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீதான அனைத்து புகார்களும் மற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களாக மட்டுமே இருப்பதாக ராகவாச்சாரி கூறியிருக்கிறார். நீங்க இந்த கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ரவுடிசம் பண்ணிட்டு அதகலம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேல குண்டாஸ் போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழிப்பறி கேஸ் தேவைப்படும். அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், பெரிய ரவுடியா இருப்பான். ரோட்ல எவனையாவது நிறுத்தி செல்போனை புடுங்கினதா, அவன் பாக்கெட்ல இருந்து கத்தியை காட்டி 200-300 பறிச்சதா ஒரு கேஸ் போடுவாங்க. எதுக்கு? பப்ளிக் நியூசன்ஸ். இவனை வெளியில விட்டா பிரச்சனை, அதை பேஸ் பண்ணி குண்டாஸ் போடணும் அப்படிங்கிறது. அவனே பெரிய ரவுடியா இருப்பான், ஆனா காசு எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கும். அவனுக்கு 100 ரூபாய் கத்தியை காட்டி மறிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் இப்படி கேஸ் போடுறாங்கன்னா குண்டாஸ் போறதுக்கு இந்த மாதிரி கேஸ் தேவை. அப்படி அந்த 100 ரூபாய் யாருகிட்ட கத்தியை காட்டி மறிச்சான்னு பாத்தீங்கன்னா அவன் ஏற்கனவே பல வழக்குகள்ல போலீஸ் கிட்ட மிதி வாங்கினவனா இருப்பான். அவனை கூப்பிட்டு இந்த அவன் மேல ஒரு புகார் கொடு, இல்ல ஒன்ன பிடிச்சி உள்ள போட்டுருவேன்னு மிரட்டுவாங்க. அதனாலதான் அவன் செயினை பறிச்சான், 100 ரூபாய் பறிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்ரவுடி அந்த மாதிரி புகார் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்ல சிக்கி இருக்கிற ஹரிச்சந்திரன் மாதிரியான ஆட்களை வச்சு சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுக்க சொன்னா கொடுத்துதான் தீருவாங்க. இல்லைன்னா நம்மள போலீஸ் ஏதாவது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சேம் கான்செப்ட் தான் இது. சிறையில் அடைக்கப்பட்டால் சவுக்கு சங்கர் உடல்நிலை மோசமடையும் என்பதை சுட்டி காட்டி யூடியூப் மூலம் அவரது வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறார், அனைத்தும் கணக்கிடப்படுகிறது, தன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றும் வயதான தாயை கவனித்துக் கொள்ள தான் இருப்பதாகவும் சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து வாதாடி இருக்கிறார். அதே மாதிரி முந்தைய மருத்துவ நிலையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு டீடைல்டா. இது இன்னும் பெருசா போனா போய்கிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு நீதிபதி வேல்முருகன் அமர்வுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க கூடுதல் நிபந்தனைகளை மட்டுமே விதித்தது. டிசம்பரில் விடுமுறை கால அமர்வு பிறப்பித்த உத்தரவு குறித்து அது கருத்து தெரிவிக்கவில்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி மருத்துவ அறிக்கைகள் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சவுக்கு சங்கருக்கு ஹெல்த் இஷ்யூ இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு. அரசு தரப்பு இல்ல, அவரை நீங்க சிறையில அடைச்சிங்கன்னா மறுபடியும் தனிமை சிறையில போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க, போதுமான மருத்துவ உதவிகள் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் இவங்க செய்வாங்க, செய்யக்கூடிய ஆளுங்க தானே. இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காப்புல. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் கடைசியில நீதிபதி சவுக்கு சங்கர் நிபந்தனைகளை மீறினதா உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா நீங்களே இந்த கைது நடவடிக்கை எடுக்கலாம், கோர்ட்டுக்கு வாங்க, எந்த நிபந்தனைகளை மீறினாருங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தீர்ப்பு இல்ல, வழக்கு மறுபடியும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கடைசி வாரியை மட்டும் சாதகமா எடுத்துக்கிட்டு மொத்தமா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராகவே நடந்ததாவே சொல்லியிருக்காங்க. பட் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் வைத்த வாதம் அப்படிங்கிறது சும்மா கிளின்னு கிளிக்கிற மாதிரி இருந்திருக்கு. எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வாதங்கள் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதால அந்த அடுத்த ஏரிங்ல தெரியும். அதுக்குள்ள நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுரும். நம்ம திராவிட போலீஸ் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு தேர்தல் ஆணைய போலீஸ் வந்துருவாங்க. பெருசா இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்பலாம்.